and I would like to invite Mr. Anand sir to deliver his keynote speech. ஸோ இதை எல்லாமே இது மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஆனால் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஜெட்எல்டியில் 15 வருடங்களுக்கு மேலாக நம்ம ஜெட்எல்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். 2008-10 ஆரம்பித்தது. மறுபடி அந்த டெக்னிக் வந்து நம்ம வேறு எங்கேயுமே இது பண்ணுறதில்ல. மிஸ்டர் செந்தில் ஃபேட்ரேட் இந்தியாவோட ஹெட் வந்து 4வது ஒர்க் ஷாப் நடத்துகிறாரு. அவரோட ஒர்க் ஷாப் இஸ் ஆல்வேஸ் என்கேஜிங். அதனால தான் எப்போவுமே ஓவர்வெல்மிங் க்ரௌடு, எப்போவுமே க்ரௌட் வந்து நாங்களே லிமிட் பண்ணுற அளவுக்கு க்ரௌட் வந்துடும். அந்த விதத்தில் செந்தில் இஸ் ஃபென்டாஸ்டிக். a big round of applause. இஎஸ்சின்றது இஎஸ்சி பதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூரோப்லேருந்து வந்தது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் சொன்னது வந்து பிஆர்எஸ்ஆர், சேம் ரிப்போர்ட் ஃபார்மெட்டு தான். ஓகேவா? நீங்கள் என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை, அதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சஸ்டைனபிலிட்டி சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு we try to put up solutions. ஸோ அதுதான் எங்களோட பேசிஸ். Sustainability plus Byte, which is using technology as a platform, which is IoT and AI, to make sustainability solutions. %10 ஆஃப் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்னால ப்ரொடக்ஷன் ஆகுது. அது வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃப்ளைட் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியோட எமிஷனை விடவும் ஜாஸ்தியான எமிஷன். இது யூரோப்பியன் யூனியனோட ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம ஏன் டெக்ஸ்டைல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி எனர்ஜி எஃபிஷியன்சி இது எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோங்கிற ஒரு காரணம். ஃபேட்ரேட் மாதிரியே எங்ககிட்டையும் ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க செந்தில் சார்கிட்ட உங்களுடைய லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களைய ஃபேட்ரேட் எப்படி கைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பண்ணிடுவோம். டிஏலேருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஆஸ் அ ஃபேட்ரேடாக நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி நினைக்கிறேன். ஒரு பிக் அப்ளாஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டேஷன்.